சிலுவையில் இயேசு தொங்கிய பொழுது அவர் வாயிலிருந்து வந்த 6வது வார்த்தை, யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு காடியை வாங்கிய பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். உட்கார்ந்து ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். 5 வார்த்தைகள் எங்கள் மத்தியிலே ஆவியானவரே நீர் இருந்து நடத்தினீரே, இந்த 6வது வார்த்தையும் நீ நடத்த வல்லவர் என்ற நம்பிக்கையோடு உமது சன்னிதானத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம் ஐயா. முடிந்தது என்று சொல்லி தலை சாய்த்தீரையா, உமது ஆவியை ஒப்பு கொடுத்தீரையா. உமது தலை சாய்க்கப்பட்டதே, சிலுவையிலே நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளின் நிமித்தமாக நாங்கள் அப்பா பிதாவே என்று அழைக்கிற அந்த மகா பெரிய ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு உண்டு பண்ணி கொடுத்தீரே, ஸ்தோத்திரம். உம்முடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அந்த மகா பெரிய ஸ்தலத்திற்குள்ளே நாங்கள் நுழையும்படியாய், முகமுகமாய் உம்மை தரிசிக்கும்படியாய், உம்மிடத்தில் வேண்டுதல் செய்யும்படியாய் ஒரு தருணத்தை இந்த சிலுவையின் மூலமாய் எங்களுக்கு நீர் கொடுத்தீரே, அதற்காக நன்றி ராஜா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் ரொம்ப அப்படியே ஒரு சோர்வா இருக்கீங்க இல்லையா? கர்த்தர் அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய இருதயத்தில் ஊடுருவணும். ரொம்ப வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு உங்கள் பக்கத்தில் இருக்கார். மரித்த எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்த இந்த நாட்களை நம்ம அனுசரித்து வருகிறோம். எதற்காக என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரணும். என் மூலமாய் தேவனுடைய திட்டம் நிறைவேற எத்தனை ஆத்துமாக்களை நான் ஆதாயப்படுத்தி இருக்கிறேன், எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு என்னை கருவியாய் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை சிந்திக்க தான் ஒவ்வொரு ஆண்டும் இதை நாம் அனுசரித்து வருகிறோம். முதலாவது புரிந்து கொள்ளுங்க, இன்றைக்கு அப்படியே இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், பாடுகளை அனுபவித்தார் என்ற இந்த சோர்வு அநேக பிள்ளைகளோட வாழ்க்கையில் தூங்குறத கூட தூங்குறாங்கல்ல, அது கூட மறைச்சிடும். ஆண்டவருக்குள்ளே எப்பொழுதும் நம்ம உற்சாகமாக இருக்கணும். ஒரு சின்ன சம்பவத்தை நான் சொல்கிறேன். 2 புதிதாய் ஆன திருமணமான பிள்ளைகள் பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க. புதிதாய் திருமணமானவங்க ஒரு வீட்டில் மாத்திரம் தினந்தோறும் ஒரு பாடல் சத்தம் கேட்கும். ஒரே பாடல் தான். பக்கத்து வீட்டில் இருக்கிற அவர் அவங்க மனைவியை பார்த்து, புதிதாய் திருமணமானவங்க அவங்களும் மனைவியை பார்த்து, என்னங்க தினந்தோறும் இந்த பாட்டு கேட்குது, எவ்வளோ ஒரு அவங்க அற்புதமாக அதிசயமாக ஆண்டவருடைய பாடலை பாடி அவங்க இந்த மாதிரி ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவனை பார்த்து மனைவி கேட்டாங்க. அப்போ ஒரு நாள் இந்த பெண்கள் 2 பேரும் ஒரு இடத்துல சந்திக்கிற வாய்ப்பு உண்டு இல்லையா? தண்ணீர் பிடிப்பதற்காக 2 பேரும் ஒன்றா சந்திச்சாங்க. அப்போ அந்த மகள் இன்னொரு மகளை பாட்டு பாடுறாங்கல்ல, பாடு கேட்குதில்ல தினந்தோறும், அந்த மகளை பார்த்து கேட்டாங்க, ஒவ்வொரு நாளும் இந்த பாடலை நாங்கள் உங்கள் வீட்டில் கேட்குறோம், அதற்கு என்ன காரணம்? அவ்வளோ ஒரு அந்யோன்யமாக ஆண்டவரோடு கூட நெருங்கி இருக்கிற ஒரு குடும்பமாய் நீங்கள் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போ அந்த மனைவி சொன்னாங்களாம், என்னுடைய கணவருக்கு ஆஃப் பாயில்னால் ரொம்ப பிடிக்குங்க. ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி அந்த முட்டையை போட்டு அந்த பாட்டை நான் பாடி முடிகிறதுக்குள்ளே அது சரியாக நேர்த்தியாக என் கணவர் விரும்புகிறபடி அது வெந்து அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படி தான் இந்த நாளிலும் ஆண்டவர் எந்த நோக்கத்தோடு நம்மை அழைத்தார் என்ற அந்த உணர்வோடு ஒவ்வொரு நாளையும் நம்ம கடத்தணும். ஆண்டவர்
இயேசு காடியை வாங்கிய பின்பு முடிந்தது என்று சொல்லி எதை முடித்தார்? தேவன் அவர் கொடுத்த திட்டத்தை அவர் முடித்தார். அந்த முடிவை அவர் எடுத்து முடிப்பதற்கு அவர் பட்ட பாடுகள், அவர் சுமந்த உபத்திரவங்கள், நெருக்கங்கள், எத்தனை விதமான பழி சொற்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டது. அதையெல்லாம் தாங்கி தேவனுடைய திட்டத்தை முடிக்கும்படியாக தேவன் இயேசு கிறிஸ்து அந்த உபத்திரவ நேரங்களிலே அதை சுமந்தார். அன்பானவர்களே, அவர் முடித்த ஒன்றை துவங்க இந்த சபையை ஆண்டவர் எதிர்நோக்குகிறார். அவர் முடித்ததை துவங்குவதற்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். அவர் முடித்த காரியத்தை துவங்குவதுதான் ஆண்டவர் நம்மேல் வைத்த பணி. இதை துவங்குவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தணும். எத்தனை விதமான தடைகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் வந்தாலும் தேவனுடைய திட்டத்தை முடிப்பதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். தாயின் கருவிலே உருவாகும் முன்னே ஆண்டவர் நமக்கு அந்த தரிசனத்தை கொடுத்ததினால்தான் இந்த சபைக்குள் நீங்களும் நானும் அமர்ந்திருக்கிறோம். அவர் திட்டத்தை செய்து முடித்தேனா? என்னால் எத்தனை ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தப்பட்டு இருக்கிறது. எத்தனை ஆண்டு காலங்கள் இந்த நாட்களை, நான் கடந்து வந்த தபசு நாட்களை நான் ஆசரித்திருக்கிறேன். ஆனால் என்னால் நடந்த காரியம் என்ன? நான் எதை செய்து முடிக்கப் போகிறேன்? எனக்கு கொடுத்திருக்கிற ஜீவன் முடியும் வரை, முடிவுக்குள் நான் எத்தனை ஆத்துமாக்களை தேவனுப்பால நிறுத்தப் போகிறேன்? தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்வை நான் வாழப்போகிறேன், அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்வை நான் வாழப்போகிறேன் என்ற ஒரு கேள்விக்குறி இங்கே வைக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் செய்து முடித்தார். அவர் தலை சாய்த்தார், தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். எனக்கன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது 4ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவர் அதை சத்தமாய் வாசியுங்கள். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நல்ல போராட்டத்தை போராடினேன். ஒருவேளை இதுவரை நீங்கள் சந்திக்காமல் இருக்கலாம். இனி வரும் காலங்களில் அப்படிப்பட்ட நெருக்கங்களும் உபத்திரவங்களும் இன்றைக்கு நமக்காய் காத்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து போகாதிருங்கள். நல்ல ஒரு போராட்டத்தை போராடினேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் போகிற இடங்களெல்லாம் உபத்திரவங்கள், சிறைச்சாலைகள் அவனுக்கு காத்து கொண்டிருக்கிறது. அவனுக்கு உபத்திரவப்படுத்தினது. அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, ஜீவனுள்ள தேவனை வெளிப்படுத்தும்படியாக அவன் எடுத்துக்கொண்ட காரியங்களின் நிமித்தமாக அவன் பட்ட பாடுகள் எத்தனை, உபத்திரவங்கள் எத்தனை. அதை அவன் சொல்லுகிறான், இது ஒரு நல்ல போராட்டம், இது ஒரு நல்ல போராட்டம். இந்த நல்ல போராட்டத்தை போராடி நான் ஜெயம் பெறணும். ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன். நம் ஓட்டம் ஆண்டவரால் துவங்கப்பட்டது. தாயின் கருவில உருவாகும் முன்னே ஆண்டவர் உங்களையும் என்னையும் அறிந்திருக்கிறார். எலும்புகள் உருவாகும் முன்னே, தசைகள் உருவாகும் முன்னே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்தமானவர்கள். ஏதோ ஒன்றுக்காக மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் காரியங்களுக்கு அல்ல. தேவன் நம்மை வேறு பிரித்தபடினால் இந்த சபையிலே நாம் இருக்கிறோம் என்பதை மறந்து போகாதிருங்கள். இன்றைக்கு அதைத்தான் தீமோத்தேயுவுக்கு சொல்கிறார். நல்ல ஒரு போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அடுத்து அந்த வசனத்தை அடுத்தது பாசிங்க. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. எனக்காக வைக்கப்பட்டு இத்தனை கடினங்களை சந்தித்த பேதுரு எனக்காய் வைக்கப்பட்டு இருக்கிறான். போகிற இடங்களெல்லாம் நிந்தனைகள். அவனை பிடித்து சிறையிலே வைத்து பலவிதமான கொடுமை படுத்தின போதும் உறுதியோடு அந்த தேவனை அவர் ருசித்தபடினால், தேவனுடைய திட்டத்தை ஓட அவன் முன்குறித்தபடினால் அந்த ஓட்டத்தை ஓடி முடித்தான் என்று அவன் தீமோத்தேயுவுக்கு சொல்கிறான். மகனே தீமோத்தேயு, இத்தனை நெருக்கங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறதை தீமோத்தேயு பார்த்து கொண்டு தான் இருப்பான். அவன் தாயும் பார்த்து கொண்டு தான் இருந்திருப்பாள். ஆனாலும் அவன்
தேவனுடைய திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். ஓட்டத்தை ஓடி முடித்தேன். இன்றைக்கு எனக்கன்பானவர்களே, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். நமக்காய் வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை பெரும்படியாய் நாம் ஓடணும், முடிக்கணும். இந்த சபையில் அத்தனைப்பட்ட எத்தனையோ ஊழியங்கள் நடைபெறுகிறது. ஆண்டவர் நம் மூலமாய் நடைபெற வேண்டிய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு இது நமக்கு ஏன் இன்றைக்கு மனிதர்கள் ஆண்டவருக்கு தேவைப்படுகிறார்கள். அவர் வல்லமை உள்ள ஆண்டவர். ஒரு கல் போதும், ஒரு கழுதை போதும் அவர் திட்டங்களை செய்ய. ஆனால் மனிதர்களை அவர் விசேஷித்த விதமாய் எதிர்பார்க்கிறது எதனால்? எனக்கு அன்பானவர்களே, ஆதியிலே தேவன் மனிதனின் தேவையை அனைத்தையும் படைத்து மனிதனை உருவாக்குகிறார். ஆனால் மனிதனோ கீழ்ப்படியாமல் போனபடியினால் இன்றைக்கு தேவனுடைய திட்டத்தை விட்டு பிரிந்து போகிறான். அந்த கீழ்ப்படியாதிருக்கிற மனிதனை கொண்டே இன்றைக்கு இந்த தேசத்தில் இந்த கீழ்ப்பிடுதலையும் விடுதலையும் உண்டாக்கும்படியாக தேவன் விரும்புகிறபடினால் தன் குமாரன் என்று பாராமல் இந்த தேசத்திற்கு உங்களுக்காக எனக்காக அவர் அனுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் அவரது பணி செய்ய அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய காரியம், என் மீது அவர் அன்பு கூர்ந்தபடியினால் இதை நம்மை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்மேல் அன்பு கூர்ந்தபடினால் அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். தேவ திட்டத்திற்கென்று நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். லாசருவே வெளியே வா என்று குரல். லாசரு வெளியே வந்தான். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை ஒருவர் வாசித்து பாருங்கள். அவன் மரித்தவன் ஜீவனுடையவனாய் வந்தான். ஆனால் 44 வாசிங்க, 11:44 வாசிங்க. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். கட்டவிழ்த்து விடுங்கள். ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு இந்த கட்டுகளை அறுக்கிறது மிக சுலபம். ஆனால் இந்த கட்டுகளை பிரிப்பதற்கு மனிதர்களை தேடுகிறார். இந்த கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். மரித்த லாசரு, அவன் கல் எதிராக வைக்கப்பட்டிருந்தது, அந்த கல்லை புரட்டி போடுங்கள் என்று ஜீவனுள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இன்றைக்கு மனிதர்கள் மிக முக்கியமானவர்கள் தேவனுடைய திட்டத்திற்கு. ஆண்டவர் அதை நம்பிதான் உங்களுக்கு நல்ல கணவரை கொடுத்திருக்கிறார், மனைவியை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல சபையை கொடுத்திருக்கிறார், நல்ல ஊழியர்களை கொடுத்திருக்கிறார். இதன் மூலமாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பாடுங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் விலையேறப்பட்ட ரத்தத்தை
நமக்காய் சிந்தி நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி அவர் காயங்கள் வழியாய் தேவனிடத்திலே நம்மை அறிமுகப்படுத்துகிறதுனாலே பிழைத்து வருகிறோம். நம் நீதி அல்ல, நம் நியாயம் அல்ல, நம்முடைய திறமை அல்ல, அவர் காயங்கள் வழியாய் தேவனிடத்திலே இயேசு காண்பிக்கிறதினால் நீங்களும் நானும் பிழைத்து வருகிறோம். காலம் செல்லாது, வருகை நாள் மிக சமீபம், கடைசி காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அவர் திட்டங்களை செய்து முடிக்க நம்மை நாம் அர்ப்பணிப்போம். அப்போஸ்தலன் பவுல் தான் சொல்றான், நல்ல ஒரு போராட்டத்தை போராடினேன். நல்ல போராட்டம், அது ஒரு கடினமாய் அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. சிறைச்சாயை அவன் கடினமாய் எடுத்துக்கொள்ளவில்லை, அது ஒரு நல்ல போராட்டமாய் எடுத்துக்கொள்கிறான். ஓட்டத்தை ஓடி முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஹல்லேலூயா. 5ஆம் அதிகாரம், அதே 2 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்தை வாசியுங்களேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் ப்ளீஸ். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார், நீ எல்லாவற்றிலும் மன தெளிவு உள்ளவனாக இரு. எல்லாவற்றிலும் உனக்கு ஏற்படுகிற நெருக்கங்கள் எதனால் எனக்கு அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது, தேவனுடைய திட்டத்திற்கென்று நீங்கள் முயற்சிக்கும் பொழுது செய்யும் பொழுது அதனால் வருகிற அத்தனை காரியங்களிலேயும் எனக்கு வருகிற நிந்தனைகளை அறிந்து கொள்ளக்கூடிய எல்லாவற்றிலேயும் மன தெளிவுள்ளவனாய் இரு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு அறிவுரை சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறது என்ன, எனக்கு ஏற்படுகிற நெருக்கங்கள், உபத்திரவங்கள், பலவிதமான தோல்விகள் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி முடியாதபடி தடை செய்து விடுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், வருகை நாள் மிக சமீபம். தேவனுடைய திட்டத்தை செய்ய நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எல்லாவற்றிலையும் மன தெளிவுள்ளவனாயிரு. தீங்கு அனுபவி, தீங்கு அனுபவி. எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி. சுவிசேஷனுடைய வேலையை செய். அது ஒரு வேலை, தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பணி. ஏதோ ஒரு பிரசங்கிப்பது, ஏதோ பாடுவது, இது மாத்திரம் அல்ல. ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று எதையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களோ, எதையெல்லாம் ஆண்டவர் உங்கள் மூலமாக வெளிப்பட வேண்டும் விரும்புகிறாரோ அந்த வேலையை நீ செய். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது அநேகத்திலே ஆண்டவர் நம்மை உயர்த்த வல்லவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஷாத்ராக், மீஷாக், ஆபேத்நேகோ எரிகிற அக்கினியிலே கட்டப்பட்டவர்களாய் அவர்கள் எரியப்பட்டார்கள். அவர்களை அந்த நெருப்புக்குள் செல்லாமலே அவர்களை தேவன் காப்பாற்றி இருக்க முடியும். அனுமதிக்கிறார், அதுவரை அனுமதிக்கிறார். தூக்கி அந்த எரிகிற அக்கினியிலே போடும் வரை அவர்களை அனுமதிக்கிறார், அமைதலோடு கூட இருக்கிறார். ஆனால் போட்ட பிறகு அவர்களோடு கூட ஒருவராய் தேவன் உலாவுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற பலவிதமான நெருக்கங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். அந்த நெருக்கங்கள் மூலமாய் ஏதோ ஒன்றை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அன்பானவர்களே, ஆண்டவருடைய சுத்தத்தை செய்து முடிக்க இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளே, குறுகலான பாதையிலே வளைந்து நெளிந்து பலவிதமான நிந்தனைகளை சுமந்து கொண்டு, நம் பாடுகளை சுமந்து கொண்டு அவர் பின்னே போக ஆண்டவர் அழைக்கிறார். அடுத்த முறை இதை போல் ஒரு நாள் நமக்கு கிடைக்குமா, அடுத்த ஆண்டு கிடைக்குமா என்று நம்மால் சொல்ல முடியாது. இன்றைக்கு தீர்மானியுங்கள், ஆண்டவரே உமது பணிக்கென்று என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். தீங்கு அனுபவி, சுவிசேஷக வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. உன் இங்கே சொல்லப்படுகிற ஒவ்வொன்றும் ஒருமையிலே சொல்லப்படுகிறது. உனக்கென்று தனி ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தனி அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கூட்டமாய் அல்ல, சபையாய் அல்ல. இன்றைக்கு தனிநபராய் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க வேண்டிய நீ ஆண்டவர் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். எத்தனையோ வாய்ப்புகளை நான் கொடுத்தேன், எத்தனையோ சந்தர்ப்பங்கள் உனக்கு லகுவாய் கொடுக்கப்பட்டது. நீ அதை பயன்படுத்தின விதம் என்ன, நீ உதாசீனப்படுத்தினாயே என்று சொல்லி ஒரு கேள்வி உன் தனிப்பட்ட நபராய் உன்னிடத்தில் கேட்கும் பொழுது உன்னிடத்தில் என்ன பதில் உண்டு? அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், அவரோடு கூட இருக்க விரும்புகிறார். என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே.
பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே ஹல்லேலூயா விடமே உறைவிடமே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஹல்லேலூயா எப்பொழுதும் அவரோடு அவர் பிரசன்னத்தோடு இணைந்திருக்க விரும்பினா போதுங்க, மற்ற எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். நம்ம அதில்தான் தவறு செய்கிறோம். எப்பொழுதும் அவரோடு கூட நான் இருக்கிறேன், எந்த சூழ்நிலையிலும் அவரோடு நான் இணைந்திருக்கிறேன் என்ற அந்த உணர்வு அடுத்த கட்டத்திற்கு அவர் திட்டத்தை செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம நம்முடைய வாழ்க்கையிலே அவர் திட்டங்களை செய்து முடிக்க 2 காரியங்கள் சுருக்கமாய் நான் சொல்லுகிறேன். நமக்கு தேவையானது பொறுமை. பொறுமை மிக அவசியம். நீடிய பொறுமை, அது கனிகளில் ஒன்றாக இருக்கிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம், இந்த 9 கனிகளிலே 4வது இடம் நீடிய பொறுமை. இந்த பொறுமைக்காக நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தது உண்டா? நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பொறுமையை எப்படி அவர் கையாண்டார்? அவரை தரித்திருக்கிற, அவரை போல வாழ வேண்டும் என்று நினைக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இந்த பொறுமை அவசியம். பொறுமை பொறுமை பொறுமையோடு அனைத்தையும் நாம் சகிக்கணும். பொறுமையோடு நாம் காத்திருக்கணும். பொறுமை நம் பணம் கொடுத்து வாங்க முடியாதுங்க. திறமைகளினால் வாங்க முடியாது, படிப்பினால் வாங்க முடியாது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்தான் அதை நமக்கு தரணும். அந்த பொறுமைக்காக ஜெபித்து பாருங்க. நீங்களே வியந்து போகத்தக்கதாக, உங்க குடும்பத்தார் வியந்து போகத்தக்கதாக, உன் சபையில் உள்ளவர்கள் வியந்து போகத்தக்கதாக ஒரு மகிமையை ஆண்டவர் இந்த பொறுமை நிமித்தமாய் நமக்கு தருவார். அந்த பொறுமை இருக்கிறபடினால், அந்த பொறுமையை நம்ம வாஞ்சிக்கிறபடினால், அந்த பொறுமையை பின்பற்றுகிறபடினால் ஆண்டவருடைய திட்டத்தை நம்மாலே செய்ய முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த பொறுமை நமக்கு வேண்டும். சோதனை நேரங்களிலே நாம் கவனமாய் நடந்து கொள்ளணும். இப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு தீமோத்தேயுக்கு சொல்லுகிற போது சொல்லுகிறாரோ, அந்த நேரங்களிலே ஞானமாய் நடந்து கொள்ளணும். இந்த சோதனை எதற்காய் எனக்கு அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது? தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் இந்த சோதனை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு தெளிந்த புத்தி நமக்கு வேண்டும். நமக்கு சோதனைகள் வரும்பொழுது அதை எப்படியாவது மேற்கொண்டு அதை முறியடித்ததிலிருந்து விலக வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டார். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு தேவனுடைய வலது பரிசத்திலே அவர் வீற்றிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. பொறுமை ஒன்று, இன்னொன்று பலன். பலன் பரிசுத்த ஆவியினால் கிடைக்கக்கூடிய பலன். இந்த பலத்தை வாஞ்சிக்கணும். இந்த பலத்தின் மேல் ஆவல் உள்ளவர்களாக இருக்கணும். பலத்தினால் நம்ம என்ன பண்ணுவாரு? இடை கட்டுகிற தேவன். இடை கட்டுகிற தேவன். நம் பலத்தினால் நம்ம ஒரு இடையில நான் ரயில்வேயில் பணி, எனக்கு ஸ்போர்ட்ஸ் வெயிட் லிஃப்டிங் மூலமாக பணி எனக்கு வேலை கிடைத்தது. அங்கே அந்த வெயிட் லிஃப்டிங் செய்யும் பொழுது இடுப்பில் பெரிய பல்ட்டு போட்டு கட்டி இருக்க கட்டணும். சாதாரணமாய் தூக்கிற ஒரு 70 கிலோ இந்த இடுப்பில் பெல்ட்டை கட்டின உடனே 200 கிலோ என்னால் தூக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆண்டவருடைய பலத்தினால் நம் இடை கட்டப்பட்டால், அந்த பரிசுத்த ஆவியின் பலத்தினால் நாம் கட்டப்படும் பொழுது, அதை வாஞ்சிக்கும் போது, அதை விரும்பும் பொழுது, எப்பேற்பட்ட பாரமாய் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பழிசொற்கள் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நிந்தனைகள் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வியாதிகள் வந்தாலும் சரி, அதன் ஊடே ஆண்டவரோடு இணைந்து அதை கடந்து போக நமக்கு அவர் பலன் தருகிறவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் செய்து முடித்ததை அவர் சொன்னார். முடித்த காரியத்தை துவங்க இந்த சபையிலே ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார்.
துவங்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அன்பானவர்களே, கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உமக்காக நான் வாழ்வேன். ஒரு முடிவெடுங்க, ஒரு தீர்மானம் எடுங்க. இனி கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டுகள் எத்தனை, நான் வாழ்வதற்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வருஷங்கள் எத்தனை தெரியாது. ஆனால் அதுவரை நான் உமக்காக நான் வாழ்வேன். உமக்காக எதையும் நான் செய்ய நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது மற்றவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்க வேண்டிய காரியங்கள் அவர் கேட்க சொல்லல, நீ என்னை தேடு, மற்றவர்களாம் உன்னை தேடி வரும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை நம்பி ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்புரவாகுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, நான் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, அடைத்தீரே உன் சேவைக்கு, என்னை அடைத்தீரே உன் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, தகப்பனே, உடைய வல்லமையான கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. முது சித்தம் செய்ய இந்த உலகத்தால் வெறுக்கப்பட்ட எங்களை நீ தெரிந்திருக்கிறீரே, அதை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்காய் ஓட எங்களை உறுதிப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.